ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்கே தமிழன். ஆக்சுவலாக அந்த ட்ரிப்பு நாங்கள் மேகமலை அப்படின்ற ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப் போயிருந்தோம். அப்போ சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ட்ரிப்பு போயிட்டுருக்கும்போது. அது என்னன்றதை டீட்டெயிலாக நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்கே தமிழன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா மேகமலை அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம். ஆக்சுவலாக இது என்னோடய செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ நிறையவே நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இது என்னோடய செகண்ட் வீடியோ. மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்கேன்னா, நான் விருதுநகரில் இருக்கேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இப்போ மேகமலை கிளம்புறோம். டைம் பார்த்திங்கன்னா 5:45. இல்லை, நான் மைக் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் இந்த வியூலாம் பார்க்க சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். ரோட்டில் போகிறப்ப நல்லாயிருக்கும். 5 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் வந்துட்டு தான் நான் vlog ஆன் பண்ணியிருக்கேன். நான் இப்போது விருதுநகரில் இருக்கேன். இது யாரோட பைக்குன்னு கேட்டால், என்னோடய பைக் கிடையாது, என் ஃப்ரெண்டோட பைக். அவனும் நீ அந்த மாதிரி பைக் வச்சுருக்கான். ஸோ அவன்கிட்ட போய்ட்டு வாங்கியிருக்கேன். ஏர்லி இருந்தால் நீங்கள் ரைட் பண்ணுற பார்க்கணுன்னே இது வந்துடும். ரோட் கிளியர் இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி வியூஸ்லாம் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சுன்னா, கோப்ரோவில் வாய்ஸ் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. விண்ட் பிளாஸ்டெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் செகண்ட் வெயிட் பண்ணி இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றிருக்கு. இதுக்கப்புறம் கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் மைக்கே கழட்டிட்டேன். இதுக்கப்புறம் மைக்கோட நமக்கு என்னென்னு தெரில, விண்ட் பிளாஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. மைக் இல்லாமல் தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் அவ்வளோக்கா நல்லா சவுண்டாக தான் பேசுகிறேன். நானும் ஒரு 2 தான் செட்டிங்ஸை மாற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேனி பார்டர் இப்போ என்ட்ரு ஆகிடுச்சு. தேனிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேகமலை என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நான் ஏன் விளாட் பண்ணலன்னா, மைக் அந்தளவுக்கு சரியில்லை. விண்ட் பாஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 130 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். வீட்டிலேருந்து 5 மணிக்கு வண்டி எடுத்தோம். மணி இப்போ 8:50. நடுவில் ஒரு இடத்துல நாங்கள் பிரேக் எடுத்தோம். ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் மேகமலை ஹில்ஸ். தெரியும்னு நினைக்கிறேன். ரோடு சின்ன சின்னதாக ரோடு தெரியுது. இதெல்லாம் ஏறி போகணும். இந்த தோட்டம் ஃபுல்லாக கிரேப்ஸ் இருக்குது. பயங்கரமாக அப்படியே சின்ன சின்னதாக இந்த க்ரீன் திராட்சை இருக்கும்ல, பச்சை திராட்சை பழம் ஃபுல்லாக அதான் வச்சுருக்காங்க. இந்த காட்டு ஃபுல்லாக தென்பழனி முருகன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. ஓரமாக ரொம்ப லாங்கில் இருந்தால் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒன்று நெட் மேலே எந்த ஒரு நெட்வொர்க் கிடைக்காது. பிஎஸ்என் மட்டும் தான். பெட்ரோல் டேங்க் கிடையாது, ஒர்க் ஷாப் கிடையாது. ஓகேங்களா? டேங்க் ஃபுல்லாக இருந்தால் அவங்க பிரச்சனை போயிடும். சரி, அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். பேக் ஓப்பன் பண்ணுங்கள். சார், அந்த கேமரா கழட்டுங்க. கேமரா ஹெல்மெட் இதை கழட்டுங்க. வீடியோ எது கவர் ஆகுதுங்களா? அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அதை வரும்போது லிக்கன் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மேகமலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேகமலைக்கு ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். ஆக்சுவலாக போலீஸ் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு பேக்லாம் செக் பண்ணி என்ட்ரி போட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. ஈவினிங் 5:30 கீழே இறங்கி வரணுமோ. மேலே பெட்ரோல் பல்கிலே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட ஒரு 6 டேங்க் பெட்ரோல் இருக்குது. போயிட்டு வந்துடலாம். நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, 82. இறங்குறப்போ அந்த நம்பரை என்ட்ரி சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் போகணும்.
செமையாக இருக்குது. மழை பெய்யுது மழை வேறு பெய்யுது. செமையாக இருக்குது. சில்னஸ் பயங்கரமாக இருக்குது. ரோடும் சூப்பராக இருக்குது. வியூ பாருங்கள், அந்த வியூவை செமையாக இருக்குது. என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் ரோட. இதெல்லாம் எந்த வண்டிக்கும் ஆப்போசிட்டில் வரல. இப்போ தான் வந்து செக் போஸ்ட் எதனா அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த வண்டிக்கும் ஆப்போசிட்டில் வரல. ஈவினிங்னா வந்து எல்லாருமே ரிட்டர்ன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரோடும் நல்லா நீட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. திடீர்னு இப்போ பார்த்தா மழை பெய்யுது. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது ரோடு. இந்த ஹில்ஸில் இன்னும் நிறையா தூரம் போகும். பாருங்க அந்த வியூ, அந்த வியூவை பாருங்க, வேற மாதிரி இருக்கு அந்த வியூ பார்க்குறதுக்கு. அங்கேருந்து தான் நாங்கள் அந்த அப்படியே மேலே ஏறி வந்தோம். வந்து அப்படியே சுற்றி வந்துட்டோம். இன்னும் மேலே போகணும். ஆக்சுவலாக மழை பெய்யுதான் சூப்பராக இருக்குது. இந்த வியூ வேற மாதிரி இருக்குது. இன்னும் மேலே போகணும். ஆக்சுவலாக இது வந்து 2வது ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு வியூங்க, ஒரு கரெக்டாக 14 ஹேர்பண்டு வேற மாதிரி இருக்கு அந்த வியூ. இது காட்டுறேன். அப்படியே கத்தணும் போல இருக்கு. வேற லெவலில் இருக்கு. பயங்கர மிஸ்டாக இருக்கு. இன்னும் மேலே போகணும். மேலெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஃபுல்லாக மிஸ்ட்டு, பயங்கர மிஸ்டாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக. தெரியும்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்கு. சில்னஸ் வேற. இப்போ ஓட முடியும். வர மாதிரி மிஸ்டர் பாருங்க. நான் வந்துட்டே இருந்தேன். சடனாக மேலே பார்த்தா மிஸ்டாக பாருங்க, வேற மாதிரி இருக்கு. கேமரா தெரியலான்னு தெரியல, பயங்கர மிஸ்டாக இருக்கு. வேற லெவலில் இருக்கு. பாருங்க, வேற மாதிரி இருக்கு. ஒரே மிஸ்டு வேற மாதிரி இருக்கு. மிஸ்டு அங்கமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஃபுல்லா மிஸ்டு, பயங்கர மிஸ்டு. இன்னும் ஏறி முடிக்கல. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வந்து கோப்ரோவோட பேட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெட் ஆகி கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. கேமரா ஆஃப் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மேகமலை அந்த வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அங்கேருந்து அதுக்கடுத்த ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு டேர்னிங்கில் வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் ரோடு ஈரமாக இருந்ததா. அப்போது ரைட் சைட் டேர்ன் பண்ணும்போது டக்குன்னு ஒரு செகண்டு ஸ்லிப் ஆகிடுச்சு பேக் வீல் மட்டும். இவ்வளோக்கும் நாங்கள் ஸ்லோவாக தான் போனோம். டக்குன்னு ஸ்லிப் ஆன உடனே வண்டி வந்து பள்ளத்தில் விழுந்துருச்சு. நாங்களும் கீழே விழுந்துட்டு அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து என்ன நடந்துச்சுனே தெரியல. டக்குன்னு எழுந்துச்சு பார்த்தா வண்டி எங்கேயோ இருக்குது, நான் இங்கே இருக்கேன். கையில் பார்த்தா பயங்கரமாக பிளட் வந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு பின்னாடி வந்து கரெக்டாக அப்போ ஒரு கார் வந்துச்சு. அதில் ஒரு 4 பசங்க டூர் வந்திருந்தாங்க போல். அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வண்டியெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்புறம் தண்ணிலாம் கொடுத்தாங்க. நான் அப்புறம் ஒரு மைண்ட் செட்டே இல்லை. விழுந்த பதட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. கையில் பார்த்தா பிளட் அதிகமாக வந்துட்டு இருந்ததுனால அப்புறம் உடனே மேலே ஒரு 5 மினிட்ஸில் வந்து மேலே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அந்த வில்லேஜில். அங்கே போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம். அவங்க வந்துட்டு 2 விரலில் மட்டும் கட்டு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் டீப்பாக கட் ஆகிருக்கு, கண்டிப்பாக ஸ்டிச்சிங் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சொன்னோம். அவங்களும் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 இடத்துல மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணி விட்டாங்க. அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ நீங்கள் இதுமாரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்கே போகும்போதும் கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் போடாமல் வந்து போகாதீங்க.
ஹெல்மெட் போட்டதுனால எனக்கு மேக்ஸிமம் நிறையா தப்பிச்சிட்டேன். ஹெல்மெட் போடலாம் நிறையா அடிபட்டிருக்கும். ஃப்ரெண்டுக்குமே அப்படி தான் ஹெல்மெட் போடலனால அவனுக்கும் லைட்டாக அடிபட்டுருச்சு. ஸோ நீங்கள் வண்டியெல்லாம் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் க்ளவுஸு ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணுங்கள். ரைடிங் கியர்ஸ்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். சேஃபாக ரைட் பண்ணுங்கள்.